ஏண்டி இதெல்லாம் ஒரு வேலையா? ஒரு மினிஸ்டரோட புள்ள ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருக்கிறதெல்லாம் அவமானமா இல்ல? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள என்னடி பேசுவாங்க? கண்டிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியா? போய் பாலை காய்ச்சி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்க. அத்த, இந்த வீட்ல அவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறப்ப வீட்ல மூத்தவங்க நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இப்ப பேசுறீங்க? ஏன் அத்தை, அப்ப அவங்க திரும்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்களா? அது அவங்க விருப்பம். நான் கட்டாயப்படுத்துறதா இல்ல. ரொம்ப பாவம் அத்தை. அன்னைக்கு நாம எல்லாரும் பண்ண தப்பு. கொஞ்சம் கவனமா பார்த்து பேசியிருக்கணும். சரி விடுங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு மாதிரி கண்டிப்பா வருவாங்க. பணத்தை மட்டும் வச்சு நான் என்னக்கா பண்றது? வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு அவர் கூட அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஓடி வந்த. ஆனா இப்போ அவர் ஜெயில்ல இருக்காரு. நான் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. என்னால திரும்ப வீட்டுக்கும் போக முடியாது. மேன்ஷன்ல ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கணும்க்கா. அவரை வெளியில எடுங்கக்கா. இங்க பார், நான் பணம் கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொன்னேன். நீங்க அந்த வேலையை தப்பு தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வேலையை எடுக்கும் போதே அதுல இருக்க ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு இதுக்குள்ள வந்தீங்க? தெரியும்க்கா, நீங்க சொல்லிதான் அவர் அதை பண்ணாரு. ஏதாவது பிரச்சனையா? அத்தைக்கு ஏதாவது? ஐயோ, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. துளசி, நீ அவசரப்பட்டு அந்த வீட்டை விட்டு வந்துடக்கூடாது. நீ அங்கேயே இருந்திருக்கணும். என்ன மாமா நீங்க? அன்னைக்கு என்ன எல்லாரும் வீட்டுல வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசும்போது நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. இப்ப வந்து அதை பத்தி வருத்தப்படுறீங்க. துளசி, எனக்கு மட்டும் உங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஆசையா? என் பொண்டாட்டி அன்னைக்கு உன்னை தப்பு தப்பா பேசும்போதே எனக்கு அவ மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. புரியல. ஆக்சுவலா உன்னை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காகவே அவ பக்காவா பிளான் பண்ணியிருக்கா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா துளசி, தெரியும்க்கா, நீங்க சொல்லிதான் அவர் அதை பண்ணாரு. எப்படியாவது அவரை ஜாமீன்ல எடுங்கக்கா. அதுக்கப்புறம் நாங்க உங்க பக்கமே வரமாட்டோம். இங்க பாரு, ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட டவுட்ல சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் ஜாமீன்ல எடுத்தேன்னு வை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது மட்டும் இல்ல துளசி, அன்னைக்கு என் அம்மாவை துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கல்ல, அது கூட அவளோட பிளானா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏற்கனவே தெரியும் மாமா. துளசி, ஹலோ துளசி. அத்தை, என்ன எப்படி இருக்க? சமைச்சிட்டியா? அப்புறம் என்ன சமையல்? நான் எங்க சமைச்சேன். சரி, நீங்க சமைச்சு முடிச்சிட்டீங்களா? இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் துளசி. சாம்பார், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். அடடடட, என்னது எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கீங்க? அப்போ இன்னைக்கு உங்க கையால தான் எனக்கு விருந்து. ஆமா, நீ தான் அங்க இருக்கியே. இல்லையே, நான் நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். என்னது, நம்ம வீட்டு வாசல்லையா? எப்ப வந்த? இப்ப. என்ன துளசி, சொல்லவே இல்ல? அதான் சொல்லிட்டேனே. அத்தை, இனிமே இது ஏன் வீடு. மறுபடியும் நான் இங்கதான் இருக்க போறேன். துளசி, அப்படியா? இதத்தான் நான் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். துளசி. அத்தை, ஐயோ. துளசி. தியா, தியா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கியா? ஐயோ, வா 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 வா. ஐயோ அத்தை, இத்தனை நாள் கழிச்சு உங்க மருமக வீட்டுக்கு வந்திருக்கா.
ஆரத்திலாம் எடுக்க மாட்டீங்களா? ஐயோ நான் பாரு மறந்தே போயிட்டேன். ஏய் ராணி, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா சீக்கிரம். அதோமா வரேன். இரு துளசி இரு. வா 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 குடு. வா வா வந்து பத்தவே. இந்த ராணி புடி, இத கொட்டிட்டு வா. வா 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 உள்ள போ. வா வா. தியா குட்டி வா. துளசி வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. வா. அத்தை, ஆ தீர ஸ்மெல் வருதே. அடுப்புல எதையாவது வச்சுட்டு மறந்துட்டீங்களா? அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீரு தியா போ போ, பாட்டி கூட போ போ. சரி வா. ஆமா, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன பண்ணிடுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? இதுதான் எனக்கு வேணும். நீங்க இப்படி பேசுறது, இந்த திமிரு, இந்த ஆணவம், இந்த அகங்காரம் எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறதுக்கு தான் நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன, நான் போன உடனே மொத்த ராஜ்யத்தையும் தனியாளா ஆளலான்னு ஃபீல் பண்ணீங்களா? வாய்ப்பே இல்லை. இது நான் என்ன ஜோக்கா சொன்ன? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, ஒரு சின்ன அவதூறு. அதுக்கே பயந்து வீட்டை விட்டு ஓடினவ நீ திரும்ப வந்து என்ன காலி பண்ண பாக்குறியா? முதல்ல இந்த வீட்ல நீ எப்படி இருக்கேன்னு நான் பாக்குறேன். அப்படியா? பாத்தலாம். எதையுமே ஈஸியா உங்க கிட்ட ஜெயிச்சிட்டா கேம்ல சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. நல்லா டஃப்பான பயங்கரமான ஒரு ஃபைட் கொடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? தியாவோட நோட் புக் எடுத்து நீங்க துளசிய இந்த வீட்டை விட்டு எப்படி அனுப்பலாம், வேற என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டா போடுங்க. அப்புறம் கேப் விட்டா போர் அடிச்சிருங்கா. போங்க, என்ன நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, ஃபைட் ஆரம்பிக்கலாம். பொக்கலாண்டி பார்க்கலாம்.